தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசும கொடுப்பனவு மக்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவுள்ள தொகை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முறைகேடு, மனுசவின் சகாக்கள் தலைமறைவு. விமான நிலைய ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்த நேரடி களத்தில் ஜனாதிபதி அனுர. காவல்துறையினரின் விசேட நடவடிக்கை, சிக்கப் போகும் சாரதிகள். கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மீண்டும் ரத்த ஆறு ஓட இடமளியோம், அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி. திருகோணமலையில் கார் வேன் மோதி விபத்து. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதான வெளிநாட்டு பெண். தொடர்பென விரிவான செய்திகள். அஸ்வசும கொடுப்பனவை பெறும் குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். அஸ்வசும கொடுப்பனவின் முதலாம் கட்டத்தின் கீழ் 2,12,423 குடும்பங்களுக்கு இதுவரை செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை வைப்பிலிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் நிலுவைத் தொகையை வைப்பிலிட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 1,314 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை நிலுவைத் தொகையாக வைப்பிலிட வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் வளாகம் மற்றும் நாரகையன்பட்டியில் உள்ள தொழிலாளர் அமைச்சுக்கு சொந்தமான கட்டிடம் மற்றும் தரைத்தளம் ஆகியவற்றை பயன்படுத்தி மனித கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் மனச நாணயக்காரவின் சகோதர திசர ஜீரோசன நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இதனை மேற்கோள் காட்டியே குறித்த செய்தி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மனச நாணயக்காரருக்கு நெருங்கிய மேலும் சில தரப்பிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி மனச நாணயக்காரவின் இணைப்பு செயலாளராக இருந்த பாக்கிய காரியவசம் என்ற நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் இஸ்ரேல் தொழில் மற்றும் தென்கொரிய வேலைகளை பெற்று தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடத்தலில் ஈடுபட்ட நபர் மற்றும் பலர் தற்போது காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளராக இருந்த தேசப்பிரிய லியனக்கே என்பவரும் இந்த மனித கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுங்க திணைக்களத்துக்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல், சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டில் இருந்து வெளியேறுவதை தடுப்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கவனம் செலுத்தியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் பிரதானிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதன்போது போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டுக்குள் வருவதை தடுத்தல், விமான நிலையம் சுங்க திணைக்களத்துக்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல், சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டில் இருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதற்காக குடிவரவு குடியகல்வு திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களிலும் இணை கமரா கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார். அத்தோடு தற்போதுள்ள ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட நவீன ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் ஊடாக நடக்கும் கடத்தல்களை தடுப்பதற்கு நடைமுறை சாத்தியமான புதிய செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மேலும் நாட்டு மக்கள் மத்தியில் சுங்கம் தொடர்பில் தற்போது காணப்படும் தவறான புரிதல்கள் களையப்பட வேண்டும் எனவும் அதற்காக கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாடளாவிய ரீதியில் வாகன விபத்துக்களை குறைக்கும் வகையில் காவல்துறையினரால் விசேட போக்குவரத்து நடவடிக்கையொன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
போக்குவரத்து விதிகளை மீறி தொலைதூர பேருந்து சாரதிகள் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தும் விடயம் தொடர்பில் பிரதானமாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயணிகள் பேருந்துகளை சோதனையிடுவதற்கு சிவில் உடையில் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் நீண்ட தூர சேவை பேருந்துகளில் அவர்கள் பயணிப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்போது கவனக்குறைவாக வாகனம் செலுத்துதல், கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி கொண்டு வாகனம் செலுத்துதல், பாதசாரி கடவைகளில் வாகனங்களை முந்தி செல்வது மற்றும் அதிவேகமாக செல்வது போன்ற போக்குவரத்து விதிமீறல்கள் கண்காணிக்கப்பட உள்ளன. அத்துடன் சீரடையில் உள்ள காவல்துறை உத்தியோகத்தர்கள் பேருந்தினை நிறுத்தி சம்பந்தப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து சாரதிகளுக்கு தெளிவுபடுத்தும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. எனவே பயணிகள் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்து கொள்ள பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த நாட்டில் மீண்டும் இரத்த ஆறு ஓட இடமளிக்க மாட்டோம் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். இன மத வன்முறைகளை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டில் இன மத ரீதியிலான சில பிரச்சினைகள் இருக்கின்றமை உண்மைதான். அவற்றுக்கு நாம் தீர்வு காண்போம். ஆனால் அந்த பிரச்சினைகளை ஊதி பெருக்கும் வகையில், வன்முறைகளை தூண்டும் வகையில் எவராயினும் கருத்துக்களை வெளியிட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நாட்டில் மீண்டும் இரத்த ஆறு ஓட இடமளிக்க மாட்டோம். வேரூன்றியிருந்த தேசிய இனப்பிரச்சினை ஆயுத போராட்டமாக மாறியதால் தான் வடக்கு தெற்கு இடையேயான உறவு அறுந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள். அந்த நிலைமை மீண்டும் வர இடமளியோம். புதிய அரசமைப்பின் ஊடாக தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை ஈச்சலப்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள வெறுகல் பாலத்தில் வேன் ஒன்றும் காரொன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் வெறுகல் அருகே இடம்பெற்றுள்ளது. விபத்து சம்பவத்தில் திருகோணமலையில் இருந்து மட்டக்களப்புக்கு வேனில் பயணித்த 5 மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை நோக்கி காரில் பயணித்த 5 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்களை பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து மீட்டெடுத்து ஈச்சலம்பட்டு பிரதேச வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக மூதூர் தள வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈச்சலம்பட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பட்டு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 4.068 கிலோகிராம் கொக்கையினை தனது பயணப் பொதிக்குள் மறைத்துக் கொண்டு சென்ற பெண் ஒருவரை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவொன்று கைது செய்துள்ளது. தென்னாப்பிரிக்க கடவுச்சீட்டுடன் இன்று அதிகாலை கட்டார் ஏர்வைஸ் விமானத்தில் நாட்டிற்கு வந்துள்ள போதே கைது செய்யப்பட்டுள்ளார். 41 வயதான தென்னாப்பிரிக்க பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானபடியிடமிருந்து சுமார் 4068 கிராம் கொக்கையின் போதைப் பொருளை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இதன் பெறுமதி 142 மில்லியன் ரூபாய் என சுங்கப்பிரதி பணிப்பாளர் நாயகம் சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருக்குட தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.